I want to bless you, welcome you, in the matchless name of Lord and Savior Jesus Christ. Today's morning Sunday worship. It is good sometimes for us to just think, sit and relax and ponder upon all that has happened in our life. நம் வாழ்க்கையில் நடந்த காரியங்களை சற்று அமைதியாக நாம் அமர்ந்திருந்து தியானித்து பார்ப்பது சிந்தனைக்குரியது ஒரு முக்கியமான காரியம் என்று சொல்லி நான் கருதுகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். We live in a very fast-paced world. மிக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு உலகத்துல நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். காலையில போற மாதிரி தெரியல, ராத்திரி வந்து போது சூரியனை பார்க்க முடியல, வரும்போதும் சூரியனை பார்க்க முடியல. சில நேரங்களில ஒரு சில வாரங்களுக்கு பிறகுதான் சூரியனையே பார்க்கிற சூழ்நிலையில கூட இருக்கிறதை நாம் அறிகிறோம். சரியா? வருடம் பறந்தது போல இருக்கு, வருடம் முடிகிற கட்டத்துக்கு வந்து விட்டது. We live in a very fast-paced world. ஒரு நாள் அவ்வளவு கடந்து போகிறது மிக சீக்கிரமாக இருப்பதனால் தேவ ஜனமே சற்று தெய்வ பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நம் ஆராய்ந்து பார்த்து கடந்து வந்த பாதைகளை பார்ப்பது மிக அவசியமான ஒரு காரியம் என்று சொல்லி நான் உங்களையும் என்னையும் ஞாபகம் ஊட்ட ஆசைக்கிறேன். வேதத்துல நெகேமியாவின் புத்தகத்தை நாம் சற்று திருப்பி பார்ப்போமானால் இந்த சம்பவத்தை தான் இஸ்ரவேலர்கள் செய்கிறார்கள் என்று குறிப்பிடப்படத்தக்கது. நெகேமியாவின் வரலாறு நாம் அறிகிறோம். எப்படியாக இரண்டாம் சிறையடைப்புக்குள்ளாக நம்ம இஸ்ரவேலின் தேச மக்களை 537 கிமு கிறிஸ்துவுக்கு முன்பாக ஆண்டுல பாபிலோனிய அரசன் சக்கரவர்த்தியாக நேபுகத்நேசர் அடித்து இந்த இஸ்ரவேலியர்களை அடிமைகளாக பாபிலோனியருக்கு கொண்டு போனான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஏறக்குறைய 5 லட்சம் இஸ்ரவேலர்களை அவர்கள் அடிமைத்துவத்துக்கு பாபிலோனிய தேசத்துக்கு கொண்டு போனார்கள். They took into captivity 500,000 of Jews, people who was called by the name of the Lord. தேவனுடைய நாமத்தை தரித்தவர்கள், தேவனுடைய நாமத்தினால் அழைக்கப்பட்ட 5 லட்சம் யூதர்களை புறஜாதியான் அடித்து அடிமைத்துவத்துக்கு பாபிலோனிய தேசத்துக்கு கொண்டு போன சம்பவம் இது வரலாறு. ஆனா நெகேமியாவின் காலத்துல, எஸ்ராவின் காலத்துல கர்த்தர் அவருடைய மகாபரிய கிருபையின் கொண்டு இவர்களை மீட்டெடுத்து மறுபடியும் கானான் தேசத்துக்கு மறுபடியும் எருசலேமுக்கு கொண்டு வருகிற பயணத்தை கூட நாம் அறிந்திருக்கிறோம் அல்லவா? அப்ப தேவ ஜனமே, நெகேமியா 8ஆம் அதிகாரத்தை சற்று நாம் ஆராய்ந்து பார்ப்போமானால் இப்பொழுது மறுபடியும் 49,942. This is all factuals and figures. If you are writing it down, it will be very useful. 49,942 யூதர்கள் தான் மறுபடியும் பாபிலோன்ல இருந்து எருசலேமுக்கு வர முடிந்தது. 49,942, 49,942. ஆனா பிடிக்கப்பட்டு போனவர்கள், அடிமையாக சென்றவர்களோ 5 லட்சம், 500,000. ஏறக்குறைய 50,000 பேர் தான் வந்திருக்காங்க. எத்தனை பாகங்க அது? What is it in percentage? It's 10%. சரியா? 10ல் ஒரு பாகம் தான் திரும்பி எருசலேமுக்கு வந்திருக்கிறார்கள். தேவ ஜனமே, என்ன ஆகிவிட்டது மற்ற 4.5 லட்சம் யூதர்களுக்கு? அநேக யூதர்கள் பாபிலோனிய தேசத்துல அடிமைகளாக இருந்து வேலை செய்து அவர்கள் அடிமைத்துவத்திலிருந்து வெளியாகி அங்கேயே மனம் செய்து அங்கேயே கல்யாணம் பண்ணி குடும்ப குட்டியை பத்துக்கிட்டு அங்கேயே இருந்துட்டாங்க. Many of them settled, many died, many settled, many became pagans. அநேகர் புறஜாதியானை போல பிற தேவர்களை வணங்கி விசுவாசத்தை கோட்டை விட்டு விட்டார்கள். 10ல் ஒரு பாகம் தான் உண்மையாக மறுபடியும் எருசலேமுக்கு கடந்து வந்தார்கள். 8ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், இவர்கள் கடந்து வந்து மறுபடியும் எருசலேமில் அவர்கள் தங்குற இடத்தை தெரிந்து கொண்டு they are just settling down, settling in back in the promised land. In verse 8, 9ஆம் வசனத்துல, 9ஆம் அதிகாரம், 8ஆம் அதிகாரமும் 9ஆம் அதிகாரத்தையும் நாம் கோர்த்து பார்ப்போமானால் அப்பொழுதுதான் எஸ்ரா என்ற ஆசாரியன் இந்த மனிதர்களை முன்பாக தேவன் மோசேக்கு கொடுத்த பிரதான கட்டளைகளை தியானித்து வாசிக்கிறதை நாம் பார்க்கிறோம். We see Ezra the priest. Ezra was a priest, but he was a priest out of work. Because in Babylon, he could not practice. Because he could not give offering unto God. The priest could not assume his duty. Ezra was a priest out of his office.
ஆனா மறுபடியும் வந்த பிறகு ஞான பிரமாணங்களை திருப்பி மோசேக்கு ஆண்டவர் கொடுத்த சகல கட்டளைகளை இஸ்ரவேலர்களுக்கு ஞாபகமூட்ட அவர் தொடங்குகிறார். 9ஆம் அதிகாரம் இன்று நாம் வாசித்து தியானிக்க இருக்கிற அதிகாரத்துல இஸ்ரவேலர்கள் சற்று தேவ சந்நிதியில தேவன் கொடுத்த உடன்படிக்கைகள், தேவன் கொடுத்த ஞான பிரமாணத்தை கேட்டதுக்கு பிறகு அவர்கள் சற்று சிந்தித்து பார்க்கிறார்கள். வரலாறுல என்ன நடந்தது, ஏது நடந்து விட்டது, எப்படியாக நாங்கள் இப்படி போய்விட்டோம் என்று சொல்லி ஆராய்ந்து பார்க்கிறார்கள். தேவ ஜனமே, தேவ நாமத்தை தரித்த கூட்டார் இந்த இஸ்ரவேலின் தேச மக்கள். தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் இந்த இஸ்ரவேலின் தேச மக்கள். என் ஜனம் என்று ஆண்டவர் யுத்தம் செய்து வந்த ஒரு கோத்திரம் தான் இந்த இஸ்ரவேலின் தேச மக்கள். ஆன போதிலும் ஒரு பயங்கரமான இன்னல் அவர்களுடைய வாழ்க்கையில அடித்து மிக கஷ்டமான சூழ்நிலைக்குள்ளாக அடிமைத்துவத்தில் போயிட்டு சிறிய ஒரு குழுவினராக திரும்பி வந்திருக்கிற இவர்கள் தேவனுடைய சந்நிதியில அமர்ந்திருந்து தங்களை ஆராய்ந்து பார்க்கிறார்கள். தேவ ஜனமே, 6ஆம் வசனத்தை தொடங்கி முதல் வசனத்தை தொடங்கி வாசிக்கப்பட்ட வசனங்கள் வரை நாம் ஆராய்ந்து பார்ப்போமானால் அநேக காரியங்களை அவர்கள் ஞாபகத்துக்கு கொண்டு வருகிறார்கள். உதாரணத்துக்கு 6ஆம் வசனத்துல எப்படி ஆண்டவர் மகத்துவம் நிறைந்தவராக, மகிமை நிறைந்தவராக இந்த உலகத்தை படைத்தவராக இருக்கிறார், இவர்தான் இவர்களுடைய ஆண்டவர் என்று அவர்கள் சிந்தனைக்கு கொண்டு வருகிறார்கள். 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் எப்படியாக தேவன் ஆபிரகாம் இடத்துல செய்த அந்த உடன்படிக்கையை இவர்களின் காலத்துல நிறைவேற்றினார் என்று சொல்லி இவர்கள் சிந்தித்து பார்க்கிறார்கள். 9ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் எப்படியாக தேவன் எகிப்து தேசத்திலிருந்து அதிசயங்களை கொண்டு அடையாளங்களை கொண்டு இந்த இஸ்ரவேலர்களை தேவன் ரட்சித்து மறுபடியும் யோசுவாவின் காலத்திலும் மோசேயின் காலத்திலும் யோசுவாவின் காலத்திலும் தேவன் மறுபடியும் அவர்களை ரட்சித்து வந்தார் என்று சொல்லி வாசிக்க முடியும். தேவன் செய்த சகல அதிசயங்களையும் அடையாளங்களையும் அவர்கள் ஒன்றொன்றாக விவரிப்பார்கள். If you read through, this is a very interesting chapter where the Israelites sit and ponder upon each of God's merciful act. தேவன் செய்த ஒவ்வொரு நற்கிரியைகளையும் கிருபைகளையும் எண்ணி பார்த்து விவரிக்கிற ஒரு அதிகாரமாக காணப்படுகிறது என்று குறிக்கப்படுகிறது. அதே வேளையில கூட 16ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரை யாராவது ஒருத்தர் வாசிக்க கேட்போம். 16, 18. அவர்கள் கலகம் பண்ணி ஒரு தலைவனை ஏற்படுத்தினார்கள். ஆகிலும் வெகுவாய் மன்னிக்கிறவரும் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபையும் உள்ளவருமான தேவனாக நீர் அவர்களை கைவிடவில்லை. அவர்கள் ஒரு கன்றுக்குட்டியை போதுமா போதும். அவர் சொல்லுகிறாரு, இவ்வளவு கடவுள் நீங்க அதிசயமாக அடையாளமாக செஞ்சு இத்தனை நன்மைகளால் எங்களை முடிசூட்டி எகிப்துல நீங்க ரசித்து வந்தீங்க. ஆன போதிலும் எங்க முற்பிதாக்கள் இருக்கிறானுங்களே, நாங்களும் இருக்கிறோமே ஆண்டவரே, மறுபடியும் வணங்கா கடத்துள்ளவர்களாக உமக்கு கீழ்ப்படியாமல் உமக்கு விருப்பம் இல்லாத காரியங்களை, உம்முடைய கண்கள்ல அருவருப்பாக இருக்கிற காரியங்களை செய்து மறுபடியும் உமக்கு எதிர்ப்பாக பாவம் செய்தோம். ஆன போதிலும் உம்முடைய கிருபையினால் நீ ரட்சித்துக் கொண்டு வந்த தேவனை கூட மதிக்காமல் 18ஆம் வசனத்துல சொல்லுது, அவர் ஒரு சிலையை செய்து கன்றுக்குட்டியை போல அதுக்கு ஆராதனை செலுத்த தொடங்கிவிட்டார்கள். He talks about a continuous act of disobedience of Israelites. தொடர்ந்து நீடித்த கீழ்ப்படியாமை இந்த இஸ்ரவேலின் வாழ்க்கையில காணப்பட்டதை அவர்கள் நினைவு கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவ ஜனமே, அப்பொழுது இவர்கள் இந்த அதிகாரத்தின் இறுதி வசனத்துல ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. நடந்ததெல்லாம் நடந்துருச்சு சாமி, இனிமேலும் எங்க முற்பிதாக்கள் செய்த தவறுகளை நாங்கள் செய்யாமல் இருக்க ஒரு காரியத்தை செய்ய போகிறோம். 38ஆம் வசனத்தை வாசிக்க. இவையெல்லாம் இப்படி இருக்கிறபடியால் நாங்கள் உறுதியான உடன்படிக்கை பண்ணி அதை எழுதி வைக்கிறோம். எங்கள் பிரபுக்களும் எங்கள் லேவியரும் எங்கள் ஆசாரியரும் அதற்கு முத்திரை போடுவார்கள் என்றார்கள்.
ஆண்டவரே இதெல்லாம் நடந்துருச்சு, இனிமேலும் உங்களை விட்டு நாங்கள் கோட்டை விடாம விசுவாசத்தை பின்பற்றி உண்மையே நாங்கள் பற்றிக் கொள்வோம் என்று சொல்லி எழுத்தின் வாயிலாக தெரிவித்து முத்திரையிடுகிறோம் என்று சொல்லி ஒரு கமிட்மெண்ட், ஒரு முழுமையான ஒப்புக்கொடுத்தலுக்குள்ளாக இஸ்ரவேலர்கள் வருகிறதை நாம் பார்க்கிறோம். தேவஜனமே, இது நடந்த சம்பவம். This was an incident that took place. But from this narrative, I would like to reflect on two significant points or thoughts for us this morning. இந்த காலை வேளையில வாசிக்கப்பட்ட இந்த காரியங்கள்ல இருந்து நான் உங்களை கொண்டு போன இந்த சரித்திர வரலாறின் குறிப்புகள்ல இருந்து இரண்டு காரியங்களை நம்மளுடைய சிந்தனைக்கு நான் கொண்டு வர ஆசிக்கிறேன். தேவஜனமே, முதல் காரியம் இந்த இஸ்ரவேலர்கள் என்னத்தினால் இப்படி ஆனார்கள் என்று அறிந்து கொண்டார்கள். Firstly, they realized the cost on which they became like this. ஏன் தெரியுமாங்க? தேவனுக்கு கீழ்ப்படியாமை அவர்கள் வாழ்ந்ததுனால்தான் 2 முறை அடிமைத்துவத்துக்குள்ளாக போய் சிக்கி சின்னாபனமாக 5 லட்சம் பேரா போனானுங்க. வந்தது 50,000 பேரா குறுங்கி போய் வந்திருக்கிறானுங்க என்று சொல்லி அறிந்தார்கள். Yes, people of God, God requires obedience from us. அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படியாமல் நாம் வாழ்வோமானால் நாமும் கூட இந்த இஸ்ரவேலரை போல பல நேரங்களில் சீர்கெட்டு போய்விடுவோம் என்று சொல்லி நம்மளை நான் ஞாபகம் மூட்டிக்க ஆசிக்கிறேன். தேவஜனமே, கண்டவனா வந்து இஸ்ரவேலரை அடிச்சு தூக்கிட்டு போற சூழ்நிலை ஆகிவிட்டது. இன்னல்களும் சூழ்நிலைகளும் சாபக்கேடானவைகளும் நம்மளுடைய பாதையில விழுந்துவிடும். தேவஜனமே, எப்பொழுது தேவனுக்கு நாம் கீழ்ப்படியாமல் வாழ்வோமானால் தேவனுடைய நாமத்தை தரித்த இஸ்ரவேலனை ஒரு புறஜாதியான் பாபிலோனியன் வந்து அடிச்சு கொண்டு போனான். இன்றைக்கு தேவனுடைய நாமத்தை தரித்திருக்கிற கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் கூட தேவனுக்கு புறமான காரியங்களை செய்து தேவனுக்கு விருப்பமில்லாமல் கீழ்ப்படியாமல் வாழ்ந்து வருவோமானால் அநேக விதமான இன்னல்கள், நம்மளை சூழ்ந்திருக்கும் எல்லா இருள்கள், வல்லமைகள் நம்மளை தாக்கிவிடும் என்று சொல்லி நாம் மறந்துவிடக் கூடாது. We should not forget that we are also vulnerable, just like the Israelites, to be stricken by the forces of darkness if we are not careful in our spiritual walk with the Lord. நம்மளுடைய ஆவிக்குரிய நடமாட வாழ்க்கையில நாம் நம் உத்தமத்தை காத்துக்கொள்ளாமல் இருப்போமானால் நாமும் கூட இந்த இஸ்ரவேலரை போல அநேக சஞ்சலங்களை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி நாம் மறந்துவிடக் கூடாது. தேவஜனமே, இஸ்ரவேலருக்கு என்னங்க குறை? What was lacking? போகிற யுத்தத்தெல்லாம் அவனுக்கு வெற்றி. Wherever he goes, whatever war and battles that he engages in, he was blessed with victory. கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொண்டே இருந்தார். ஆன போதிலும் நன்மை எது தீமை எது அறிந்தவர்களாக இருந்த போதிலும் அவர்கள் தொடர்ச்சியாக தேவனுக்கு எதிர்ப்பாக தீமைகளை செய்து வந்தார்கள். இஸ்ரவேலர்கள் காணப்பட்ட ஒரு சில பெரிய பாவங்கள். I just want to highlight some of the big sins or disobedience of the Israelites. முதல் காரியம், ஆண்டவர் சொல்லுகிறாரு, வேதத்தை நாம் வாசித்து பார்ப்போமானா ஆண்டவர் சொல்லுகிறாரு, புறஜாதியாரின் பெண்ணை நீ மனம் செய்யாதே. Do not mix marriage with the Gentile. புறஜாதியாரின் பெண்ணுகளை நீ மனம் செய்யாதே என்று ஆண்டவர் மறுபடியும் மோசேயுக்கும் கொடுக்கப்பட்ட ஞானப்பிரமாண கட்டளைகளிலும் அவர்களுக்கு வலியுறுத்தி வந்தார். என்ன தெரியுமா நடந்தது? இஸ்ரவேலன் போய் இன்னைக்கு கத்திரிக்காய் பண்ணி கல்யாணம் பண்ணி போடுறான். கல்யாணம் பண்ண போது ஒரு நம்பிக்கையில இருக்கான். என்னன்னு, அவளை நான் என் வழிக்கு கொண்டு வந்துருவேன், இல்ல அவனை நான் என் வழிக்கு கொண்டு வந்துருவேன்னு சொல்லிட்டு இவன் பயங்கர விசுவாசத்துல போறான். ஆனா அங்க மாட்டிக்கிட்டோன்னே அவன் இவன் வழிக்கு வரானோ இல்லையோ, இவன் அவன் வழிக்கு போயிடுறான். மிக மகத்துவம் நிறைந்த சாலமன் ராஜாக்கு என்ன கதி? அவனுடைய இறுதி நாட்கள்ல தேவனுக்கு விரோதமான மோபியர் குமாரத்திகளை திருமணம் செய்யாதே என்று ஆண்டவர் சொன்னார். அவர்களை வைப்பாத்திகளாக மனைவிகளாக வைத்துக் கொண்டதனால் அவர்கள் சாலமனின் இருதயத்தை தேவனிடத்திலிருந்து திருப்பினார்கள் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அப்ப முதல் காரியம், பெரிய காரியம் இவர்கள் செய்தது தேவன் திருமண காரியங்கள் இல்ல, நீ இணைக்கப்படக்கூடாத இருக்கிற சூழ்நிலையை இவர்கள் கீழ்ப்படியவில்லை. நம்ம இன்னைக்கு நியாயப்படுத்தலாம், நம்ம இன்னைக்கு சொல்லலாம், இதுதான் சுவிசேஷம் சொல்லலாம். ஆனா சாமிக்கு தெரியும் யாரை எப்ப எப்படி ரசிக்கிறது.
சாமியோட வேலையை நானும் நீங்களும் செய்ய வேணாம். சாமி தான் நம்மளுடைய ஆண்டவர். சரியா தேவ ஜனமே? அதனால அன்றைக்கு இஸ்ரவேலர்கள் அதை செய்து தேவனை துக்கப்படுத்தினார்கள். செய்தது மட்டும் இல்லாமல் வழி தப்பி போய் புறஜாதியானின் வழிபாடுகளில் ஈடுபட தொடங்கினார்கள். ஈடுபட்டு விக்கிரகங்களுக்கு ஆராதனை செலுத்த தொடங்கினார்கள். அந்த முழு அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் இதெல்லாம் போடப்பட்டிருக்கும். எப்படி விக்கிரகங்களுக்கு விக்கிரக ஆராதனையில தேவனுடைய நாமத்தை தரித்த மக்கள் ஈடுபட்டு வந்தார்கள் என்று சொல்லி காணப்படும். விபச்சார பாவம் இஸ்ரவேலில் அதிகமாக காணப்பட்டதை வரலாறு குறிக்கிறது. அநீதி, தேசத்தில் அதிகமாக அநீதி காணப்பட்டது. சரியா? அநீதி, நீதி செய்கிற, நீதியின் தேவனை வழங்குகிற மக்கள் அநீதியாக செயல்பட்டு வருகிறார்கள். ஒருத்தனுக்கு ஒருத்தர் கவனிப்பு, ஒருத்தனை பார்த்தா இன்னொருத்தர் பேசுவது கிடையாது. ஒருத்தனுக்கும் மன வருத்தத்தினால் மற்றவனை தூண்டி விட்டு பிரச்சனையும் பிளவனையும் இஸ்ரவேலர்களுக்குள்ளாக அதிகமாக காணப்பட்டது. இந்த அநீதிகளை தேவன் வருத்தவராக காணப்படுகிறார். சபத்து நாட்களை அவர்கள் உபசரிக்காமல் எருசலேம் பட்டணத்துக்கு வெளியாக வியாபாரம் செய்து கொண்டிருந்தார்கள். You must understand. Isaiah talks about this. ஈசாயா தீர்க்கதரிசி இதை குறித்து பேசுவார். இஸ்ரவேலர்கள் எப்படியாக சபத்து நாட்கள்ல இஸ்ரவேலுக்குள்ள வியாபாரம் பண்ணா வெளுத்துருவானுங்க யூதனுங்க. சரியா? அட்லீஸ்ட் கடவுள் பயம் நிறைந்த யூதனுங்க இவனுக்கு வியாபாரமும் கிடைக்காது, இவனுக்கு அடிதான் உழுவுன்னு தெரிஞ்சு இஸ்ரவேல் எல்லைக்கு வெளியே போய் வியாபாரம் செய்ய தொடங்கிட்டார்கள். The Jews did not observe Sabbath and deliberately chose to work outside Jerusalem. தேவன் என்ன சொன்னாரு? சபத்து நாட்கள்னால பரிசுத்தமாக ஆசரிப்பாயாக. சபத்து நாட்கள் தேவனுடைய நாள், அதை தேவனுக்கு கொடுப்பாயாக என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்று தேவ ஜனமே அலட்சிய போக்கில் வாழ்ந்தார்கள். எனக்கு இதை வாசிக்கும் போது ரொம்ப பயம் வந்துருச்சுங்க. நம்மள சிலர் சபத்து நாட்களை, ஞாயிற்றுக்கிழமை தேவனை தேடுவதை அலட்சியமாக எண்ணிக்கொண்டு இருக்கிறோமா? சற்று நம்ம சிந்தித்து பார்ப்போம். நேரம் கிடைச்சுன்னா போவேன், இல்ல தூங்கி எழுந்துச்சுன்னா சர்ச்சுக்கு போறேன்னு சொல்லி நம்ம விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்கிறோமா? Are we playing games and playing the fool with God? Let me remind you very gently, people of God. This was one of the cause of destruction that came upon Israel. அந்த நாளில இஸ்ரவேலன் முன்மேல சாபமாக வந்ததுக்கு காரணம் ஒண்ணு, அவன் சபை கொடுத்தல. சபத்து நாட்களை கோட்டை விட்டான். சபத்து நாள் ஆண்டவர் என்ன செய்யக்கூடாது என்று சொன்னாரோ அதை அவன் செய்தான். தேவனுக்கு அதிகமாக வேதனையும் அனுகூலத்தையும் அது உண்டு பண்ணது. That actually stirred God's anger. It was the seventh day that God set aside holy for us to worship Him. Let us ponder in our own journey. நம்மளுடைய சொந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில பயணத்துல சற்று நாம் சிந்தித்து பார்ப்போம். தேவனுக்கு ஒரு நாளாவது முழுமையாக நான் ஒதுக்கி வைத்து என் வாழ்க்கையை வாழுகிறேனா? இல்ல பணம் தேடுவது தான் முக்கியம், இல்ல மற்ற காரியங்கள் முக்கியம், பிறரை பிரியப்படுத்துவது தான் முக்கியம் என்று சொல்லி என் காலங்களை கழித்து வருகிறேனா என்று சொல்லி நாம் பார்ப்போம். தேவஜனமே, நம்மளில் அநேகருக்கு தெரியும் எது சரி எது தவறு என்று. பொய் பேசுவது தவறு என்று தெரியும். ஆன போதிலும் அநேக நேரங்களில பொய் பேசுவது நம்மளுக்கு கைவந்த கலையாக இருக்கிறது. திருடு களவு தவறு என்று நமக்கு தெரியும். ஆனால் பல நேரங்களில வேலை இடத்துல எப்படியாவது நம்ம களவு பண்ணி கொடுக்கிறோம். சரியா? ஆபீஸ்ல உள்ள பேனை திருடிடுறோம், பென்சிலை திருடிடுறோம். ஓவர் டைம் செய்யாம அரை மணி நேரம் செஞ்சுட்டு 2 மணி நேரம்னு கூட்டாளி விட்டு பஞ்ச் கட் பண்ண சொல்லிடுறோம். புரியுதாங்க? சிரிக்கிறத பார்த்து ரொம்ப அனுபவம் இருக்கு போல. சரியா? திருட்டு எம்சி போட்டுறோம். ஒரு இருமல் கூட இருக்காது. டாக்டர் போய் லொக்கு லொக்கு லொக்குன்னு இருமி எம்சி போட்டுறோம். இன்னைக்கு நான் எம்சி போடுறது டாக்டர் சொல்லிட்டான், நீ வாயை திறக்காத, நாளைக்கு வாயை திறந்த தொண்டையே பேருண்டான்னு சொல்லிட்டான். அது ராத்திரி டாக்டர். அப்பயும் பாருங்க, நல்ல முன்மாதிரி. எம்சி போடாம வந்து பிரசவம் பண்றேன். சரியா? சும்மா சீக்கா இருந்தா எம்சி போடுறது வேற விஷயம். சரியா? அநேக நேரத்தில் தேவ ஜனமே, தேவ பிள்ளைகள் எது சரி எது தவறு என்று அறிந்தும் அதை செய்கிறார்கள். That irritates God. Let me tell you. அந்த செயல்கள் தேவனை அதிகமாக ஒரு வெறுப்புக்குள்ளாக நடத்தும் என்று உங்களையும் என்னையும் இந்த காலை வேளையிலே நான் எச்சரிக்க விரும்புகிறேன். விபச்சாரம் பாவம் என்று தெரியும். ஆன போதிலும் இந்த சரீர சுகத்துக்காக, என்னுடைய ஆசைக்காக, என்னுடைய மன ரம்மியத்துக்காக, திருப்திக்காக நான் அதை செய்வேன் என்று அடங்காப்பிடாரித்தனமாக செய்கிறோம்.
பொய் பேசுவது, சூதாட்டம். தேவனுடைய வசனம் தெளிவாக பேசுகிறது, 10ல் ஒரு பாகம் அவருக்கு சொந்தமானது என்று தெரிஞ்சும் என்ன மாதிரி ஆளு வாரம் வாரம் அறுத்தும் காதுல நல்லா கேட்டும் நெய்ய கரைச்சு ஊத்துற மாதிரி பூந்தும் மாச கடைசியில சம்பளம் எடுத்தா தசமபாவம் போடாம போகிறது. தேவ ஜனமே, நீங்க போடுற தசமபாவம் எனக்கு ஆசீர்வாதம் கிடையாது. ஹல்லேலூயா, உங்களுக்கு ஆசீர்வாதம். The tithe that you bring belongs to God. So when you give, it translates into blessing into your life. When you don't give, my blessing doesn't reduce. Hallelujah. Even if the church doesn't pay me salary, God knows how to pay my salary. Amen. சபை எனக்கு சம்பளம் கொடுக்க முடியாம போன கூட என் சாமிக்கு என்னை பார்த்துட்டு தெரியும். ஏன்னா நான் அவரை நம்பி வந்தேன், சபையை நம்பி வரல. சரியா தேவ ஜனமே? ஆனா தேவ ஜனமே, நீ கொடுக்காமல் இருப்பாயானால் உனக்கு வருகிற ஆசீர்வாதங்களை நீயே களவு பண்ணி போடுகிறாய். தேவன் ஒன்றை களவு பண்ணல, உன்னுடைய ஆசீர்வாதங்களை நீரே இழந்து போகிறாய் என்று நான் சொல்ல ஆசைக்கிறேன். இதெல்லாம் பாவம் என்று தெரிந்து கூட அநேக நேரங்களில் விசுவாசிகள் மறுபடியும் செய்து வருகிறது தேவனுக்கு விரோதமான ஒரு காரியம். இதை தாங்க அவன் செஞ்சான். யாரு? இஸ்ரவேலை. தேவன் சொன்னாரு, வழங்கா கழுத்துள்ளவர்கள். தேவ ஸ்டிஃப்னே. வழங்கா கழுத்துல என்ன தெரியுமா அர்த்தம்? தெரியும், டேய் இப்படி செய்யக்கூடாது, ஆனா நான் செய்வேன். புரியுதா? சர்ச்சுக்கு லேட்டா வரக்கூடாது, நேரத்தோட வரணும், ஆனா நான் வருவேன். சரியா? People of God, let me tell you, this is sin. I'm addressing your problem. This is sin. ஆண்டவருக்கு தேவனை தேடுவது இந்த நேரம்னு சொல்லிட்டு திடீர்னு சந்தர்ப்ப சூழ்நிலைனால ஒரு வாரம் நீ லேட் ஆயிடுச்சுன்னா இட்ஸ் டிஃபரெண்ட் திங்லாம். வாரம் நீ சர்ச்சுக்கு லேட்டா வந்து அது பாவம். Let me tell you, don't irritate the Spirit of God. I'm your pastor, I'm telling you this, and this is the last time I'm going to tell you. After this, I'm going to let you into the hands of the Lord. It hurts me to see my people coming late to church, deliberately. தெரியும், இருந்தாலும் நம்ம லேட்டா தான் வரோம். எனக்கு கணக்கு கொடுக்க மாட்டீங்க, தேவனுக்கு கொடுப்பீங்க. இஸ்ரவேலர் என்று தேவனுக்கு கொடுக்கிற ஒரு சூழ்நிலை வந்தது. ஏன் தெரியுமா? தெரிஞ்சும் ஆணவத்தில் திரும்பி செஞ்சான். தேவன் அவர்களை கைவிட்டாரா இல்லையாங்க? Didn't God let them down? தேவையா 400 வருஷம் அடிமைத்துவத்துல தேவையா புறச்சாதியா புடிச்சவனை வச்சு வாங்கி எடுத்தான், வாட்டி எடுத்தான், இஸ்ரவேலனை வெளுத்து எடுத்தான், அடிமையாக வச்சான் பாபிலோனிய தேசத்துல. இதெல்லாம் தேவையா? தேவையில்லை. ஏன் தெரியுமா நடந்துச்சு? தேவனுக்கு கீழ்ப்படியாமல் வாழ்ந்ததுனால. தேவஜனமே, சிந்தித்த பார்ப்போம். ஒரு வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 10:26-29. எபிரேயர் 10:26-29. சத்தியத்தை அறியும் அறிவையும் அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்வாயிருந்தால், சத்தியத்தை அறிந்து மறுபடியும் மனப்பூர்வமாக பாவம் செய்தோமானால், வாசிக்கையா? சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்வாயிருந்தால், பாவங்களை நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனியாமல் நியாயத்தின் போடும் என்று பயத்தோடு எதிர்பார்த்திருக்கும் விரோதிகளை கட்சிக்கும் கோபாலி மோசையினுடைய பிரமாணத்தை தருகிறவன் இறக்கப்படாமல் 2-3 சாட்சிகள் வாக்கினாலே ஆகிறானே. விளைவிச்சாலே வேத உள்ளவங்களாம் திருப்பிக் கொள்ளுங்க. சரியா? நமக்கு படம் பார்க்க வரல, தேவனுடைய குரலை கேட்க வந்திருக்கோம். எனக்கு குரல் இல்ல, சாமி சொன்னாரு இந்த சத்தியம் பெறப்பட்டு போகணும்னு. அதனால ஜெபித்து கிருபையினால நிக்கிறேன். சரியா? இன்னைக்கு பாஸ்டர் மோசி ஆயத்தம் பண்ண சொல்லி நேற்று ராத்திரியே சொல்லிட்டேன். அவங்களும் ஆயத்தோட வந்தாங்க, பிரசவம் பண்ணேன். யாவில எனக்கு சமாதானம் இல்லை, ஏன்னா அந்த வார்த்தைகளை தேவன் உங்களுக்கு பேச சொல்வதனால. ஹல்லேலூயா. குரலே போனாலும் இந்த சத்தியத்தை நான் பேசிட்டு குரல் போயிட்டு சொல்லி நான் உங்களுக்கு முன்ன நிக்கிறேன். தேவ ஜனமே, I mean business because God means serious business with him. சத்தியத்தை அறிஞ்சும் மறுபடியும் பாவம் செஞ்ச உனக்கு ஒரு பலி கிடையாது. என்னவா? கோபாக்கினை, ஆக்கினை, தீர்ப்பு. You come under the judgment, no more grace. Don't simply think that you and I live in period of grace so we can do what we want to do. நம்ம விருப்பம் உள்ள காரியங்கள், எனக்கு விருப்பமானவைகளை நான் செய்துகிட்டே இருப்பேன் என்று சொல்லி அலட்சிய போக்குல வாழ வேண்டாம். வசனம் சொல்லுதுங்க, எபிரேயர் புத்தகம் புதிய ஏற்பாடின் வசனங்க. அலட்சிய போக்குல நீ இருப்பாயானா இதுக்கு மேல உன் மேல வருது நியாய தீர்ப்பு என்று சொல்லுகிறது. There's no more grace. So people of God, let us
come before God with so much of fear and reverence. தேவனுக்கு முன்பாக பயபக்தியோடு நடுங்கத்தோடு அவரை நாம் தொழுது கொள்ள வருகிற மக்களாக இருக்க வேண்டும். வாழ்க்கையில் உள்ள காரியங்கள் தேவனுக்கு விருப்பமில்லாத காரியங்கள் இருக்குமானால் அதை உடனடியாக நாம் விட்டு பின்வாங்க வேண்டும். இல்லாவிடில் தேவனுடைய நியாய தீர்ப்பு நமக்கு மேலாக கடந்து வந்துவிடும். தேவஜனமே, God's instead of blessing, God's wrath will come upon us. So we better be careful with what we do in our lives. நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்கிற காரியங்களை குறித்து மிக கவனமாக நாம் இருக்க வேண்டும். தேவஜனமே, இல்லாவிடில் கோபாக்கினை தீர்ப்புக்கு நாம் ஆளாகி விடுவோம் என்று சொல்லி மிக தாழ்மையாக உங்களையும் என்னையும் நான் ஞாபகம் ஊட்டிக் கொள்ள ஆசிக்கிறேன். அன்னைக்கு அவர்கள் அதை அறிந்தார்கள், இஸ்ரவேலர்கள் அறிந்தார்கள், இதுதான் உண்மை, இவர்தான் தேவன், இவரை தான் வணங்கணும்னு தெரிஞ்சு கூட நாங்க வணங்கா கழுத்துள்ளவர்களாக தேவனுக்கு மாறாக செய்தோம். கட்டளைக்கு கீழ்ப்படியாக செய்தோம். உழுதுச்சு பெரிய ஆப்பு. அது மட்டும் இல்லைங்க, 400 ஆண்டுகளுக்கு அப்புறம் வரான், இஸ்ரவேல் தேசத்துக்கு வரான். 5 லட்சம் பேராக போனா 50,000 பேராக வரான். வந்தபோது தேசம் யாருக்கு சொந்தமா இருந்துச்சு? அவனுக்கு சொந்தமா இருந்துச்சா? Israel lost the promised land. இந்த நாள் வரைக்கும் இஸ்ரவேல் தேசம் இஸ்ரவேலுக்கு சொந்தமா இருக்காங்க. You tell me, is Jerusalem fully the Israelites today? No, it's not. You know why? Don't play with God. Do not profane God's grace. தேவனுடைய கிருபைகளை அலட்சியம் பண்ணுவாயானால் உனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை கூட எடுத்துக்கொள்ளப்படும். உன்னுடைய எதிரிகள் உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்வான். உனக்கு வர வேண்டிய ப்ரொமோஷனை இன்னொருத்தருக்கு எடுத்து கொடுத்துருவானுங்க. உனக்கு வர வேண்டிய சம்பள உயர்வை இன்னொருக்கு போயிடும். உன்னுடைய பிசினஸ் இங்க என்லார்ஜ் பண்ற டெரிட்டரிக்குள்ள மத்தவங்க பூந்து உனக்கு வாசல் அடைக்கப்பட்டுரும். This is from the Lord, people of God. I'm telling you what the Lord wants to tell you this morning. Do not play the fool with God. Get serious with your spiritual business. உன்னுடைய ஆவிக்குரிய காரியங்கள்ல நீ கண்ணும் கருத்துமாக தேவ பயம் நிறைந்து தேவனுக்கு விருப்பமானதை செய்ய தொடங்க வேண்டும் என்று சொல்லி உன்னை அன்போடு நான் சிச்சிக்க ஆசிக்கிறேன். தேவஜனமே, சபை கூடுதலை விட்டுவிடாதே என்று சொல்லி வசனம் கூறுகிறது. How many of us choose to come to church? It is no more an obligation or love for God, but we choose. We want to go, we go. இன்னைக்கு தூக்கம் வராட்டும் சர்ச்சுக்கு போவேன், இல்ல சர்ச்சில் வந்து நல்லா தூக்கம் வரணும்னா அதுக்கு சர்ச்சுக்கு வரேன். புரியுது என்ன சொல்றேன்? காலையில் இன்னைக்கு நல்ல டிராமா இல்ல, நல்ல படம் இல்ல, அதனால நான் சர்ச்சில் போய் உட்காந்துருக்கேன்னு சொல்லி இருக்கிறோம். நம்மளுக்கு ஐயோ தேவஜனமே, சத்து நாம் சிந்தித்து பார்ப்போம். அன்று அப்படியான ஒரு சூழ்நிலை இந்த இஸ்ரவேலர்களை நேரிட்டது என்று சொல்லி கர்த்தர் இந்த காலை வேளையில நம்மை ஞாபகம் ஊட்டுகிறார். இரண்டாவது காரியம், சரி இவ்வளவு நடந்துருச்சே, நம்ம வாழ்க்கையிலும் அநேக கீழ்ப்படியாமல் இருக்கு, அதனாலதான் சாமி பேசிக்கொண்டு இருக்கிறார். நம்ம என்ன தெரியுமாங்க செய்ய வேண்டும்? இன்று தேவனுடைய பிரசன்னத்துல மனம் திரும்ப வேண்டும். God is still extending his hands of mercy and grace unto us. மனம் திரும்பி என்று சொல்லி நம்மளை அழைக்கிறார். அல்லேலூயா. அன்று இஸ்ரவேலர்கள் மறுபடியும் ஆண்டவரே நாங்கள் முழு மனதோடு மனம் திரும்பவும் சொல்லி கண்ணீர் வடித்தார்கள். They broke down before God. வீட்டில் போய் வாசித்து பாருங்க, 8வது அதிகாரம் 9ஆம் அதிகாரம். தேவனுக்கு முன்பாக கண்ணீர் வடித்து ஆண்டவரே நாங்கள் தப்பு பண்ணிவிட்டோம், நீ எதை செய்யாதன்னு சொன்னீரோ அதே மறுபடியும் செய்து உடைய மகிமையை இணைந்திருக்கும் ஆண்டவரே என்று சொல்லி மனம் திரும்பினார்கள். 2 நாளாகமும் 7:14 வாசிப்போம். 2 நாளாகமும் 7:14. நானும் நீங்களும் நம்மளுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், only if you and I would turn away from our evil ways, அப்பொழுது அவர்களுடைய பாவங்களை மன்னித்து சேமத்தை உண்டு பண்ணுவேன் என்று சொல்கிறார். Then I shall forgive them and cause blessing into their land. Hallelujah. 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 தேவ ஜனமே, உனக்கு நிறைவான ஆசீர்வாதங்கள் வாழ்க்கையில் வர வேண்டுமானால் உன் பொல்லாத வழிகளை விட்டு தேவனுக்கு நேராக உன் கண்களை திருப்பு. மறுபடியும் ஆண்டவரே, இன்னைக்கு நீ ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். Today you need to make this decision that you will repent and change your way.
People of God, that is the good news of Jesus Christ. அதுதான் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. நீ உன் பழைய வழிகளை விட்டு விசுவாசித்து மனம் திரும்ப வேண்டும். Repent and believe. That is the theme of the New Testament gospel. புதிய ஏற்பாடின் சுவிசேஷ புஸ்தகத்தின் முக்கிய கருப்பொருளே மனம் திரும்பி விசுவாசி. ஹல்லேலூயா. இந்த நாட்களில் அதே கிருபை நமக்கு கொடுக்கப்படுகிறது. அலட்சிய போக்கோடு இதை எண்ணிக்கொள்ளாமல் தேவன் செய்த நன்மைகளை நினைவு கூறுகிறவர்களாக நம்முடைய வழிகளை விட்டு நாம் திரும்புவோமானால் தேவ கிருபை நமக்கு செயல்படும் என்று சொல்லி நம்மளையே நான் ஞாபகம் ஊட்டிக்க ஆசைக்கிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, மனம் திரும்ப வேண்டும். வேதம் கூறுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தேவ இரக்கம் வேண்டுமானால் you need repentance. Confession alone is not enough. சில நேரத்தில் பாவ அறிக்கை செய்வது சுலபம். ஆண்டவரே என்ன மன்னிச்சிருக்கேன், செஞ்சுட்டேன், இனிமே சர்ச்சுக்கு நேரம் தொடர்ந்து வந்துடுறேன், இனிமே தசம பாவம் போட்டுறேன், இனிமே ஆண்டவரே பொய் பேச மாட்டேன், இனிமே ஆண்டவரே வேலை இடத்துல திருட்டு எம்சி கொடுக்க மாட்டேன், திருட்டு கிளீன் பண்ண மாட்டேன், இனிமே ஆண்டவரே இதை செய்வாங்க செய்வேன், மனைவியை ஏமாத்த மாட்டேன், அவளுக்கு உண்மை உள்ளவனாக இருப்பேன், இல்ல புருஷனை ஏமாத்த மாட்டேன், உண்மை உள்ளவனாக இருப்பேன். அப்படிலாம் சொல்லிவிட்டு அறிக்கை செய்வது சுலபம். ஆமாவா இல்லையாங்க? Don't you think it's easier to confess? Yes, no? Yes, no? ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. It's easy to confess, but repentance is more than confession. ஆனா கீழ்ப்படிதல், மனம் திரும்புதல் அறிக்கை மட்டும் கிடையாது. அறிக்கை செய்தவைகளை கீழ்ப்படிந்து செய்வதுதான் மனம் திரும்புதல். Repentance is about doing what we have confessed not to do. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கத்தை பெறுவான். He who conceals his sin will not prosper, but he who confesses it and leaves it, repents, receives mercy. இந்த நாளில் தேவ ஜனமே, தேவனுடைய கிருபையை நாடி வருகிறவர்களாக இந்த இரக்கத்தின் காலத்தில் நம்மளை நாம் ஒப்புக் கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவதாக தேவன் நம்மிடத்துல அதிகமாக கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார். வசனம் என்ன சொல்லுதோ அதை நம்ம முழுமையா கீழ்ப்படிவோங்க. அல்லேலூயா. கீழ்ப்படிய எல்லா பிரயாசங்களையும் எடுப்போம். அலட்சிய போக்கு நம் பாவங்களை செய்து கொண்டிருப்போமானால் எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் கூறப்பட்ட காரியம்தான். இனிமேல் கிருபை நமக்கு கொடுக்கப்படாது. என்ன வருமா? நியாய தீர்ப்பு என்று சொல்லி நாம் சிந்தனை கூறுவோம். இரண்டாவதாக நம்முடைய வாழ்க்கையில கீழ்ப்படியாமல் இருக்குமானால் இந்த நாட்கள்ல இந்த நாளில நம்ம முழு மனதோடு மனம் திரும்ப கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. I believe this is a call of mercy. நான் விசுவாசிக்கிறேன் இந்த நாள் கிருபை இரக்கத்தின் ஒரு அழைப்பு உங்களுக்கு. தேவனுடைய கிருபாசனை அண்டி அறிக்கை செய்து மனம் திரும்ப தேவன் கொடுக்கிற ஒரு வாய்ப்பு என்று நான் அறிகிறேன். சற்று நேரம் நாம் கண்களை மூடி தேவ பிரசன்னத்துல உடைந்தவர்களாக நம்முடைய தகான வழிகளை அநீதி நிறைந்த காரியங்களை விட்டு விடுபடுகிறவர்களாக நாம் அறிக்கை செய்வோம். In quietness, in silence. This is not a time to discuss. பேசுவதற்கு நேரம் இல்லை. இது தேவனுக்கு முன்பாக நம்முடைய வழிகளை சரிப்படுத்திக் கொள்கிற நேரம். ஆண்டவரே, இஸ்ரவேலர் ஆண்டவரே கீழ்ப்படியாமல் இருந்ததனால் ஐயோ அவர்களுக்கு சாபம் நேரிட்டது. நானும் என் வீட்டாரும் கூட ஆண்டவரே எத்தனை நேரங்கள்ல உமக்கு விருப்பமில்லாத காரியங்களை செய்திருக்கிறோம், ஈடுபட்டிருக்கிறோம். இந்த நாள்ல நான் மனம் திரும்புகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி நம்மளை நம்ம ஒப்புக்கொள்ளணும். Let's just in silence. If you are deliberately sinning against God, தேவனுக்கு விரோதமாக மறுபடியும் நியாயம் என்ன, நீதி என்ன, பாவம் என்ன என்று அறிந்து கூட கீழ்ப்படியாமையில நாம் வாழ்ந்து கொண்டு இருப்போமானால் இந்த நேரத்தை, இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொண்டு நாம் பாவங்களை விட்டு விடுபெற அறிக்கை. அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் இருந்தவர். அவருடைய ஜனமாகிய நம்மை மன்னிக்க சர்வ வல்லவர். என் நாமத்தை தரித்திருக்கிற ஜனங்கள் தங்களுடைய பொல்லாப்பான வழிகளை விட்டு மனம் திரும்பி வரும்போது அவர் நம்மளை மன்னித்து நமக்கு சேமத்தை உண்டு பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார். என் சகோதரனே, என் சகோதரி, இன்று உன் வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு இருக்கிறதா? உன் வாழ்க்கையை ஆராய்ந்து பார். இல்ல அநேக விதமான உலகப்பிரமான
ஆசீர்வாதங்கள் இருந்த போதும் சமாதானம் இல்லாமல், குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் நீ தத்தளித்துக் கொண்டு இருக்கிறாயா? உன் வழிகளை ஆராய்ந்து பாரு. இந்த நாள் உன்னை நேசிக்கிற தேவன், உன்னுடைய காருண்ய கர்த்தர் உன்மேல் அளவற்ற அன்பு வைத்திருப்பதனால் மறுபடியும் உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை தந்து மனம் திரும்ப அழைக்கிறார். அமைதியாக தெய்வ பிரசன்னத்தில் உன் பாவங்களை அறிக்கை செய்து தேவனுக்கு விரோதமானவைகளை விட்டுவிட பிரயாசம் எடுப்பேன் ஆண்டவரே. ஒரு பரிசுத்த அலங்காரத்தோடு நான் உண்மை தொழுது கொள்வேன் ஆண்டவரே. இனிமேல் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில உமக்கு விருப்பம் இல்லாத காரியங்களை நானும் வெறுத்து உமக்கு விருப்பமானவைகளை செய்ய எனக்கு கத்துத்தாரும் ஆண்டவரே என்று ஒப்புக்கொள்வோமா? ஜீசஸ், thank you Lord. எத்தனை முறை தேவனை நாம் வேதனைப்படுத்தி இருக்கிறோம்? எத்தனை முறை தேவனை நாம் அவருடைய கட்டளைகளை அலட்சியப்படுத்தி இருக்கிறோம்? எத்தனை முறை பாவங்கள் என்று அறிந்தும் அவைகளையே நாம் செய்து வணங்கா கழுத்துள்ளவர்களாக வாழ்ந்திருக்கிறோம்? எத்தனை முறை தேவனுடைய குரலை கேட்ட போதிலும், எச்சரிப்பு நமக்கு வந்த போதிலும் நாம் அவருக்கு கீழ்ப்படியாமல் வாழ்ந்திருக்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் இருந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உங்களுடைய கிருபாசனத்தை இந்த காலை வேளையில் நாங்கள் ஓடி வருகிறோம். இப்படியாக எஸ்ராவும் ஆண்டவரே, முழு இஸ்ரவேல் கோத்திரரும் உங்களுடைய சன்னிதானத்தில் தங்களையே தாழ்த்தி மனம் உடைந்து தங்களுடைய முற்பிதாக்களின் பாவங்கள், அவர்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து மனம் திரும்புவேன் என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்தார்களோ, அதே போல நாங்களும் அப்பா உங்களுடைய கிருபாசனத்தை ஓடி வருகிறோம். நாங்கள் திருச்சபையாக ஓடி வருகிறோம். எங்களுடைய பாவங்களை மன்னிங்க. அநேக நேரங்களில் இந்த திருச்சபையில் ஆண்டவரே அலட்சிய போக்கில் நாங்கள் அநேக காரியங்களை செய்திருக்கிறோம். எங்களை மன்னிங்க. பிறருக்கு விரோதமாக நாங்கள் பேசி இருக்கிறோம். எங்களை மன்னிங்க. ஒருத்தர் நியாயம் தீர்த்திருக்கிறோம். எங்களை மன்னிங்க. சபத்து நாட்கள்ல ஆண்டவரே உங்களுடைய ஆலயத்துல உங்களுடைய ஆராதனைகளை தடை பண்ணி இருக்கிறோம். எங்களை மன்னிங்க. உங்களுடைய கிருபை எங்கள் மேலாக வருவதாக. மறுபடியும் இந்த பாவங்களை செய்யாமல் உமக்கு முன்பாக நீதிமான்களாக நாங்கள் எழும்ப எங்களை சுத்திகரித்து வழி நடத்துங்க. எங்களோடு பேசுவதற்காக நன்றி. உமக்கே எல்லா துதிகளை மகிமையை ஏறெடுத்து எங்கள் கர்த்தரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் தலைமையோடு இந்த அறிக்கை ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, ஆமென். Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திலே மகிமை உண்டாவதாக. பாருங்கள் ஜீவஜனமே, மறுமொழியாக நம் அனைவரும் எழுந்து நின்று டிஎஸ்சி பாடல் புத்தகத்தில் இறுதி பாடல் 211 பாடல். இந்த பாடலை நாம் பாடும்போது இரண்டாம் காணிக்கை சேகரிக்கப்படும். The second offering will be collected as we sing this song. This is a song of commitment. இது ஒரு ஒப்பு கொடுத்தலின் பாடல். கவிகளை அறிந்தவர்களாக அர்த்தங்கள் வார்த்தைகள் ஆழமாக காணப்படுகலாம். ஆனாலும் இது ஒரு ஒப்பு கொடுத்த